அருமை சகோதரர்களே, இவங்க எத்தனை கூட்டம் போட்டாலும் சரிதான், அன்றில் இருந்து எங்களுக்கு எதிராக எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாங்க. இவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மகத்தான சூழ்ச்சியாளர். அதனால சத்திய கொள்கையில நாங்க தடுமாறாம தடமாறாம போகின்ற வரை ரப்புல் ஆலமீனுடைய உதவி எங்களுக்கு என்றும் உண்டு என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம் என்று கூறி, சைஃபுத்தீன் ரஷாதிக்கு சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் இன்னொன்றையும் புரிஞ்சு கொள்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆலிம்ஸா! ஆஃப்டர் ஆல் நேற்று பெய்த மழையில் இன்று முளைச்ச காளான்கள், ஒரு காளான் தான் உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறார். உங்கள் பாஷையில் அப்படி வச்சுக்கோங்க. எங்கள்லையும் அவர் இளைஞர், எங்கள்லையும் அவர் சின்னவர், ஆனால் அவர் தான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தகுதியானவர் என்று எங்களுடைய தலைமை முடிவு செய்து உங்களுக்கு முன்னால் விட்டுருக்கோம். வாங்கிறத வாங்கிக்கங்க, எவ்வளோ வாங்கணுமோ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க வேண்டாம், வாங்கிக்கப்பா என்று சொல்லி சகோதரர் அப்துல் கரீமை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ஜமாத்தார்களே, பெரியோர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் எனது உரையை எவ்வாறு துவக்க வேண்டும், இடையிடையே என்னென்ன தகவல்களை சொல்ல வேண்டும், எவ்வாறு முடிக்க வேண்டும் என்று பல்வேறு தகவல்களை நாம் சேகரித்து வைத்திருந்தோம். இந்த ஆட்டைக்கு ஜுப்பாவை போட்டவரை சேர்த்தாலே ஆட்டையை குழப்பி விட்டார். ஜுப்பாவை போட்டு வந்தவங்கள ஆட்டைக்கு சேர்க்கக்கூடாதுங்கிறது இதுதான். வந்தார் சஹாதி, அள்ளி தெளிச்சாரு, பல்வேறு தகவல்களை சொன்னார். நாம் நம்முடைய தலைப்பில் என்னென்ன தகவல்களை எல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்துணை தகவல்களையும் தெள்ள தெளிவான முறையில் எடுத்துரைத்திருக்கிறார். நீங்கள் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உங்கள் கூட்டத்திலிருந்து உங்களிடத்தில் சரியான பதில் இல்லை என்பதை உணர்ந்ததற்கு பிறகு இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் இணைந்த சஹாதியினுடைய அந்த ஒரு கேள்விக்கு பதில் அளித்தா போதும். அடுத்து ஏதோ 60 தலப்பாக்கட்டி பிரியாணிகளை கூட்டு வர புரியலாமே. நாங்கள் இவ்வளவு ஆலிம்களை அழைத்ததற்கு பிறகு 60 ஆலிம்கள் அவங்க இறக்க போகிறாங்களாம். நம்ம தலப்பா கட்டி பிரியாணின்னு சொன்னது காரணம் தலப்பாவை கட்டிக்கிட்டு பிரியாணி சாப்பிடுவாங்க, அதனால் அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு. நீங்கள் எவ்வளோ தகவல் சொல்கிறீங்க, கேள்விப்பட்டோம் சகோதரர்களே, தகவல் கிடைத்தது. எங்கிருந்து அவங்களுக்கு தகவல் கிடைக்குது? அந்த தகவல் கிடைக்கிற ரூட்டை முதல்ல கண்டுபிடிக்கணும். எவ்வளோ உயர் மேலே இருந்து தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல. அப்போ எதற்காக வேணா டோட்டலாக என்னென்ன தகவல்களை சொல்லணும், மதுஹபில் அவங்க ஏராளமான நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களை மறுத்து தள்ளி இருக்கிறாங்க. அவங்க அறிஞர்களுடைய பெயரால் எழுதப்பட்டு இருக்கிறது, அவர்கள் ஆதரிக்கக்கூடிய மதுஹபு நூல்களில் எழுதப்பட்டிருக்குது. அத்துணையும் ஆதாரங்களோடு இங்கே இருக்குது. அதில் பல செய்திகள் உங்களுக்கு சொல்லியாச்சு. இனிமேல் மறுப்பு நம்ம கூட சொல்ல வேண்டிய தேவையில்லை போல இருக்கு. நீங்கள் அடுத்த 60 தலப்பாக்கட்டி பிரியாணிகளோடு வந்தீங்கன்னா சாதியும் சேர்த்து கூட்டு வருவோம். அவர் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க மறுப்பு கொடுப்பார். அதையும் ஒரு எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் சைஃபுத்தீன் ரஷாதியை வரவழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள ஜமாத்தார்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நேரடியாக நம்ம தலைப்புக்குள்ளவே போவோம். ஹதீஸுகளை மறுக்கிற மதுஹபுகள்னா மதுஹபின் பெயரால் நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை மறுத்திருக்கிறாங்க. பல தகவல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மௌலானா மௌலவி ஹஜ்ரத் கிப்லா சைஃபுத்தீன் ரஷாதி தாமத் பரகாத்துஹு அவர் செஞ்ச வேலையை. முதலையெல்லாம் மார்க்கத்தின் போர்வாள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாளினுடைய முனை மழுங்கி விட்ட காரணத்தினால் இப்போ ஏகப்பட்ட பேர்களை சேர்த்துக்கிட்டாங்க. எந்த ஊருக்கு இவர் கிப்லாவாக இருந்தார்? இவரை முன்னோக்கி யார் தொழுதுகிட்டு இருக்கிறார்? ஹஜ்ரத்துகள்லாம் இவரை முன்னோக்குறாங்களாம். நீங்கள் என்னமோ முன்னோக்கிட்டு போங்க. இதில் தாமத் பரகாத்துஹு வேறு, துவா செய்யுங்க, நாங்களும் துவா செய்கிறோம், அது வேறு. அந்த தாமத் பரகாத்துஹு மார்க்கத்தின் பேரால் என்னென்ன பித்தலாட்டங்களை செய்திருக்கிறார் தெரியுமா? நபிகள் நாயகத்தின் பேரால் என்னென்ன பொய்களை அவிழ்த்து விட்டிருக்கிறார் தெரியுமா? அவருக்கு மார்க்கம் சொல்வதற்குரிய தகுதி இருக்கிறதா? நீங்க பெருசா சிந்திக்க வேண்டியதில்லை. குடிகாரனா இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு ஒரு கேள்வியை கேளுங்க. எப்பா நீ நபி பேர்ல பொய் சொல்வியா? கேளுங்க. விபச்சாரம் செய்யறானே அவனை கூப்பிட்டு இந்த கேள்வியை கேளுங்க. நீ விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய, நபி பேர்ல பொய் சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட பாவத்தை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நபியின் பெயரால் பொய் சொல்வதற்கு, இந்த மார்க்கத்தில் பொய் உரைப்பதற்கு எந்த பாவிக்கும் மனம் இடம் கொடுக்காது.
ஆனால் தாமத் பரக்காத்துஹுக்கு நிறையவே இடம் கொடுத்துருக்கு மனசு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மினன் நார். எவன் என் மீது வேண்டுமென்றே பொய்களை இட்டுக்கட்டி விடுகிறானோ அவன் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸை மறுக்கக்கூடிய வகையில், நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையை காலில் போட்டு தூக்கி மிதிக்கக்கூடிய வகையில் சைஃபுத்தீன் ரஷாதி அவர்கள் ஏராளமான பொய்களை மார்க்கத்தின் பெயரால், நபிகள் நாயகத்தின் பெயரால் விட்டு வைத்திருக்கிறார். அதில் ஒரு பொய்யை பாருங்க. வெளிநாட்டில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்போ வியாபாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ சொல்றாரு, அன்னதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு சதூக் ஹபீபுல்லாஹ். நேர்மையான வியாபாரி அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நபர் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். நபியின் பெயரால் சைஃபுத்தீன் ரஷாதி பல பொய்களை சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களாக, அபிமானிகளாக, இன்னும் அவரை ஹஜ்ரத் கிப்லாவாகவே கருதக்கூடிய சிலர்கள் இந்த கூட்டத்தில் இருப்பார்களே. ஆனால் அதில் ஒரு செய்திக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க பார்ப்போம். நீங்கள் மதிக்கக்கூடிய எந்த நூலில் இருந்தாலும் சரி, அறிவிப்பாளர் தொடரோடு நபிகள் நாயகம் கூறினார்கள் என்பதற்கு ஒரு செய்திக்குரிய ஆதாரத்தையாவது கொண்டு வர முடியுமா? வியாபாரிகளை பற்றி அந்த இடத்துல சொல்லும்போது உட்கார்ந்திருக்கிற ஆட்கள் புள்ள வியாபாரிகள் போல அவர்களுடைய மனம் குளிர வேண்டும் என்பதற்காக, அடுத்தடுத்து தங்களுடைய பாக்கெட்டுகள் நிரம்ப வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகத்தினுடைய பெயரால் இப்படியான ஒரு பொய்யை துணிந்து சொல்வாரேயானால் இவருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த எச்சரிக்கையை தம்முடைய மனதில் நிறுத்தித்தான் பேசினாரா? என்ன மாதிரியான பொய்கள்? ஒருவன் முறையாக வியாபாரம் செய்வானையானால் உண்மையே சொல்லி முறையான முறையில் ஒருவன் வியாபாரம் செய்வானையானால் அந்த வியாபாரி கூட அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் நண்பனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், அல்லாஹ் அவனை விரும்பக்கூடியவனாக ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொல்றாரா? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? ஒரு ஹதீஸை காட்டுங்க. அடுத்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதே வெளிநாட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ். அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்து நடந்து கொள்ளுங்கள். எந்த பண்பை எடுத்து நடந்து கொள்ள முடியுமோ அந்த பண்பை கடைபிடிங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். கிளிப் 2 அதையும் போடுங்க. தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ். இறை பண்புகள் எது நம்மை பின்பற்ற தகுந்த பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பற்ற தகுந்த பண்புகளை பார்த்தீர்களா? எப்படி இப்படி துணிந்து மார்க்கத்தின் பெயரால் பொய் சொல்ல முடியுது? எப்படி நபிகள் நாயகத்தினுடைய பெயரால் பொய் சொல்ல முடியுது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த பாவங்களை செய்பவன் கூட நபியின் பெயரால் பொய் சொல்வதற்கு துணிய மாட்டான். நீங்க சகட்டு மணிக்கு அள்ளி விடுறீங்களே, அரபிகளை எல்லாம் எடுத்து சொல்லி விடுறீங்களே. ஜிப்ரீல் வந்து சொன்னாரு அரபிய, எங்க நபிகள் நாயகத்துடைய பெயரை பயன்படுத்தி அரபி வார்த்தைகளை எல்லாம் சொல்லி மக்களுக்கு மத்தியில் போதனை செய்வதாக இருந்தால் அதில் சொல்லியதாக இருக்க வேண்டுமா இல்லையா? இப்படி எத்துணை பொய்களை நபிகள் நாயகத்துடைய பெயரால் சொல்லியிருக்கிறீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த செய்திகளை எல்லாம் விவாதத்தில் போட்டு காட்டுறோம், விவாதத்தில் கேட்கிறோம், நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறோம். இப்படிலாம் மக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகத்துடைய பெயரை சொல்லி பொய் சொல்லியிருக்கிறீங்களே, மார்க்கம் சொல்வதற்குரிய தகுதி உண்டா? நீங்க சொன்னதற்கு ஆதாரங்கள் இருக்குதான் கேட்டா முழுக்க முழுக்க பிதற்றல்கள், எந்த விதமான பதிலும் அளிக்காமல் பல்லிருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் மக்கள். அதனுடைய விளைவுதான் ஒரு சாதி. இன்னும் இது போன்று ஏராளமான விவாதங்கள் நடைபெறுமையானால் சகோதரர் சொன்னதை போன்று ஏராளமான மக்கள் இந்த சத்தியத்தை நோக்கி வந்து கொண்டே இருப்பார்கள். அடுத்து சொல்றாரு சாமுத்திரிகா லட்சணம், அது பேசுறாரு. அது தன்னுடைய விளக்கமா சொன்னா கூட பிரச்சனை இல்லை. அதையும் இந்த மார்க்கத்தினுடைய சாயத்தை பூசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாமுத்திரிகா லட்சணத்தை ஆதரித்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. சாமுத்திரிகா லட்சணம்னா என்ன? அதையும் அவரே விளக்குவாரு. அந்த திருவாயால நீங்க கேளுங்க. சாமுத்திரிகா லட்சணம்ங்கிறது அந்த சமஸ்கிருத பாச சொல்லாதே தெரியும், தமிழ்ல அங்க இலக்கணம். சாமுத்திரிகா லட்சணம் அதுதான். ஒருத்தன் கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்தா அவன் எப்படி என்ன செய்வான்னு தெரியும். எனக்கு கூட சிலது தெரியும். புருவம் அடர்ந்திருந்தா அப்படி எப்படி இருப்பான் அவன் குணம், இந்த காலுடைய அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும்,
தோலுடைய அமைப்பு, அது ஒரு வகையான கலை. அது இருக்குது. அந்த அடையாளங்களை வச்சு வெளி அடையாளத்தை வச்சு உள்ள புரியுறது. இது இந்த அமைப்பின்படி, இந்த அங்க இலக்கணத்தின்படி, சாமுத்திரிகா லட்சணத்தின்படி பெருத்த தலையும் உறுப்புகளை கவனி சற்று பெருத்த தலையா இருக்கும். ஆனால் அறிவு அதிகம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த சாமுத்திரிகா லட்சணம் மார்க்கத்திலே ஏன் சொல்லப்பட்டது கேள்வி வரலாம். மார்க்க சட்டத்தை சொல்றதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதுல குர்ஆன் சொன்னதா, ஹதீஸ் சொன்னதா, அது அல்லாஹ்வும் ரசூலும் ஏத்திருக்கிறாங்களா? கேள்வி மேல கேள்வி. நான் சொன்னேன்ல, எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்கிற காலம்ல. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரிகா லட்சணத்தை ஏத்திருக்கிறாங்க. இருக்கு சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு கேட்கிறோம். இது இப்ப இந்த மேடையில கேட்கிற கேள்வி இல்லை, விவாதத்துல நேருக்கு நேரம் ஆளை வச்சு கேட்கிறோம். இப்படி சொல்றீங்களே, எந்த நூல்ல இருந்து படிச்சீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதற்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்டா, இருக்கு சகோதரர்களே தான் பதிலா இருக்குதே ஒழிய தகுந்த ஆதாரம் எதுவுமே இல்லை. இந்த லட்சணத்துல அவருக்கு வேற தெரியுமா? ரொம்ப வேதனை. எங்க போய் முட்டிக்கிறது? சாமுத்திரிகா லட்சணம் அவருக்கு வேற தெரியுமா? ஒருத்தனுடைய கண்ணு எப்படி இருக்குது என்பதை பார்த்து அவருடைய குணத்தை முடிவு செய்வது, அவருடைய புருவம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அவருடைய குணத்தை முடிவு செய்வது. இதுல இன்னும் கேலி கூத்தான விஷயம் என்ன தெரியுமா? சகோதரர் பிஜே அவர்கள் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு நோயை மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தி, எனக்கு இந்த மாதிரி உடம்புல ஒரு கட்டி இருக்குது, பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, இது குணமடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களுடைய துவா ஒன்று எங்களுக்கு போதும் அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு கொடுத்தார். அந்த அறிவிப்பை படித்ததுக்கு பின்னால சைஃபுத்தீன் ரஷாதி சொல்றாரு, பிஜே அவர்களுக்கு கொடிய நோய் ஒன்று இருக்கிறது என்பதை நான் முன்கூட்டியே அறிந்து கொண்டேன். எப்படி அறிந்துக்கிட்டாராம்? அவர் மரைக்காய் பட்டினத்தில் நடந்த விவாத ஒப்பந்தத்திற்கு வந்தாரு. அப்போ சாமுத்திரிகா லட்சணப்படி பிஜே நான் ஆய்வு செஞ்சேன். ரொம்ப கிழிஞ்சிருச்சு. சாமுத்திரிகா லட்சணம் அவருக்கு தெரியுமா? அந்த பிரகாரம் பிஜேவை ஆய்வுக்கு உட்படுத்துறாரு. அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கும்போது ஸ்கேன்ல தெரியாத பல தகவல் அவருக்கு தெரிய வருது. என்ன? உடம்புல ஏதோ ஒரு கட்டி இருக்குது போல, பெரிய ஒரு கொடிய நோய் இருக்குது, முன்கூட்டி எனக்கு தெரியும் சகோதரர் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கணும். இது நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டிய அம்சம். இங்கே சிரிப்பதோ இன்னும் பிற அவரை கேவலப்படுத்துவதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. இவருக்கு மார்க்கம் சொல்வதற்குரிய தகுதி இருக்குதான்னு செஞ்சு பாருங்க. அவர்கள் சொல்வதையெல்லாம் தலையாட்டி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறீர்களே, உண்மையில் அவர்கள் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் இருக்குதான்னு செஞ்சு பாருங்க. நபிகள் நாயகத்துடைய பெயரை பயன்படுத்தி இப்படி சொல்லலாமா? இந்த லட்சணத்தில் எங்களை பார்த்து, எங்களுடைய கூட்டத்தில் உள்ள சகோதரரை பார்த்து பூம்பும் மாடுகள் என்று சொல்கிறீர்களே, யாரும் பூம்பும் மாடு? எங்களுடைய இந்த மார்க்க அறிஞர்கள் ஏதேனும் ஒரு தவறான செய்தியை சொல்லிவிட்டால் சட்டையை பிடித்து கேட்கக்கூடியவர்களாக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். தவறான தகவலை நான் தவறி சொன்னால் கூட நீங்கள் சொன்ன செய்தி தவறு என்று முகத்துக்கு நேராக எங்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறோம். இவங்க பூம்பு மாடுகளா? பூம்பு மாடுகள் எந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க? கேள்வி, ரெண்டாவது ஜமாத் நடத்துறது கூடுமா? தௌஹீத் ஜமாத் தான் அதையெல்லாம் ஹதீஸில் உள்ளதின் பிரகாரம் மக்களுக்கு மத்தியில் அமுல்படுத்துச்சு. எந்த மக்கள்கிட்டையுமே அது இல்லை. ஹதீஸுகளை எல்லாம் மறைத்தார்கள். அந்த ஹதீஸுகளை எல்லாம் மறுக்கக்கூடிய வகையில் தங்களுடைய செயல்பாடுகளை சுன்னத்துல் ஜமாத்தினர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். அப்போ இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு பின்னால் சில சகோதரர்கள் அவரை உண்மையிலேயே மார்க்கத்தின் போர்வாள்னு நம்பி அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க, ரெண்டாவது ஜமாத் நடத்துறது கூடுமா? அதுக்கு என்ன பதில் சொல்றாருங்கிறத பாருங்க. அதாவது ஜமாத்து, ரெண்டாவது ஜமாத்து, மூணாவது ஜமாத்து இங்கே நடத்துகிற பழக்கம் இருக்கு, அதை நடத்தலாமா அப்படின்னா, இங்கே பழக்கம் இருந்துன்னா நடத்திக்கங்க. இங்கே போட்டு முரணான மசாலா சொல்லி இங்கே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அது செய்ய வேண்டிய தேவை இல்லை. இங்கே பழக்கம் இருக்குது. ஹதீஸுகளில் ஒரு சில ஹதீஸுகளில் அதுக்கு ஆதாரமும் இருக்குது, தாராளமாக நடத்தலாம், எந்த தவறும் அல்ல. ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் போட்டுறாதீங்க. இங்கே இருக்கிறவங்களுக்காக வேண்டி அங்கே கொண்டாந்து இதை செயல்படுத்திடக்கூடாது. அந்தந்த இடத்துல ஃபித்னா வராமல் நடந்துக்கங்க. அதுதான் நமக்கு அசல். இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க, அதுதான் நமக்கு அசல். எங்கே எதிர்க்காமல் இருந்தா, எங்கே சொன்னால் நம்மளை எதிர்ப்பாங்களோ அங்கே வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தால் அவன் தரதை வாங்கிட்டு போயிருங்க. நான் கேட்குறேன், இது ஒரு மார்க்க அறிஞருக்குரிய இலக்கணமா? நீங்கள் மார்க்கத்தின் போர்வாள்னா எப்படிப்பா சொல்கிறீங்க? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவர் எப்படி மார்க்கத்தின் போர்வாளாக ஆக முடியும்?
ரெண்டாவது ஜமாத் நடத்துறது கூடுமான ஒரு கேள்வி வந்தால் உண்மையான மார்க்க அறிஞர், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மார்க்க அறிஞராக இருப்பாரே ஆனால் உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்ல வேண்டும். உலக மக்களை எதிர்த்தாலும் சரி, ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்குமேயானால் அதை தெளிவாக எடுத்து சொல்பவன் தான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆலிம். இவர் என்ன சொல்றாரு? சகோதரர், இங்க பழக்கம் இருந்தா செய்யுங்க, ஊர்ல வந்து கிளப்பி விட்டுறா, இதெல்லாம் சொல்லிடாதீங்க, வருமானம் போயிரும் அர்த்தம். ஊர்ல வந்து இது நான் இப்படி சொன்னேன்னு போட்டு விட்டியனா என்ன அவங்களோட சேர்த்துருவாங்க. ஓ, இவனும் ரெண்டாவது ஜமாத்தை ஆதரிக்கக்கூடிய ஆள் தான் போல, இவனும் தௌ ஜமாத்தில் உள்ள ஒரு ஆளா இருப்பான் போல என்று என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். எனக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் போய்விடும். அதனால ஊருக்கு வந்து ஃபித்னா வராமல் நடந்துக்கங்க. இது ஒரு பதிலாகுது. இந்த இப்படி சொல்லக்கூடிய இந்த ஆள்கிட்ட மும்பையில் ரெட் லைட் இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேள்வி எழுப்புறார். சைஃபுத்தின் ரஷாதிட்ட, ஆலிம் சார் விபச்சாரம் பண்ணலாமா? உங்க பகுதியில் பழக்கம் இருந்தா பண்ணுங்க, இங்க பழக்கம் இருக்குதுல்ல தாராளமா பண்ணிக்கங்க, ஊர்ல வந்து பித்ரா பண்ணாதீங்க. இப்படி சொன்னா ஏத்துக்குவீங்களா? அவர்களை ஆதரிக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களை பார்த்து கேட்கிறேன், அவரை இன்னும் மதிக்கக்கூடிய அந்த ஜமாத்து பெரியவர்களை நோக்கி கேட்கிறேன், இப்படி ஒரு அறிஞர் மார்க்க தீர்ப்பு வழங்குவாரே ஆனால் அந்த தீர்ப்பு உங்களுடைய மனதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குதா? அது குர்ஆனுக்கு உகந்த தீர்ப்பா? அது நபிகள் நாயகத்தினுடைய போதனைக்கு ஏற்ற தீர்ப்பா? அது எப்படி இப்படியான தீர்ப்புகளை எல்லாம் சொல்ல முடிகிறது? அப்ப வெளிநாட்டுக்கு ஒரு மார்க்கம், உள்நாட்டுக்கு ஒரு மார்க்கமா? இறை செய்தி வெளிநாட்டுக்கு ஒரு விதமாகவும் உள்நாட்டுக்கு இன்னொரு விதமாகவும் இறங்கியதா? இதிலிருந்தே இவருடைய இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள முடியும். இவர் ஒரு மார்க்க வியாபாரி தானே ஒழிய அல்லாஹ்வை அஞ்சி மார்க்க தீர்ப்புகளை வழங்கக்கூடிய மார்க்க அறிஞர் அல்ல. தெல்ல தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல பாருங்க, நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன, தௌ ஜமாத்லாம் சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள், நபித்தோழர்களை அவமதிக்கக்கூடியவர்கள். உண்மையில நபித்தோழர்களை மதிக்கக்கூடியவர்கள் நாங்க தான். மதிப்புனா எது மதிப்பு? ஒருவருக்கு என்ன அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானோ அந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுப்போமே ஆனால் அது மதிப்பு. அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கிற அந்தஸ்தை விட அவருடைய அந்தஸ்தை நாம் உயர்த்துவோமே ஆனால் அது மதிப்பு கிடையாது, வரம்பு மீறக்கூடிய காரியம். அதைத்தான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துத்ரூனி கமா அத்ரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயம் வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். அந்த ஹதீஸையும் நீங்க மறுக்கிறீங்க. அந்த ஹதீஸை மறுத்தா மட்டும்தான் நபியினுடைய பெயரால் மௌலிது ஓத முடியும். அந்த ஹதீஸை மறுத்தால் மட்டும்தான் நபிகள் நாயகத்துடைய பெயரால் மீலாது விழா கொண்டாட முடியும். அந்த இரண்டையும் செய்யக்கூடியவர்கள் போலி சுன்னத்துல் ஜமாத்தினர் ஆகிய நீங்கள் தான். அந்த ஹதீஸையும் சேர்த்து மறுக்கிறீங்க. இந்த ஹதீஸை இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட்டதற்குரிய காரணம், ஒருவரை மதிப்பது என்பதை அவருடைய அந்தஸ்து என்னவோ அந்த அந்தஸ்தை வழங்குவது. நபித்தோழர்களை உண்மையாக மதிக்கக்கூடிய கூட்டம் நாங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுத்தாலும், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எத்தகைய பாடுகளை பட்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, அவைகள் அனைத்தையும் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களை மெச்சுகிறோம். அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பார்க்கிறோம். அவர்களுடைய இரத்தக்கரை படிந்த பாதையில் தான் இந்த சத்தியம் எங்களை வந்தடைந்தது என்பதை உறுதியாக நம்புகிறோம். இது அவங்களை மதிக்கிறது. உண்மையில சஹாபாக்களை அவமதிக்கிறது யார் தெரியுமா? சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நீங்கள் தான். மிக குறிப்பா சைஃபுத்தின் ரஷாதி ஹசரத் அவர்கள். அவர் எப்படி மறுக்கிறாரு, எப்படி சஹாபாக்களை அவமதிக்கிறாரு, நீங்களே பாருங்க. அப்ப அவங்க ஒருத்தருக்கு ஒரு கழுதைக்கு அபூபக்கர், ஒருத்தருக்கு உமர், இன்னொரு கழுதைக்கு உமர் வச்சாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சா இந்த 2 கழுதையில ஒரு கழுதை உத விட்டுச்சு, இவன் செத்து போயிட்டான். ஒரு கழுதை உதைச்சு அந்த பேர் வச்ச அந்த ராபிஜி செத்து போயிட்டான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி செய்தி வந்து சொன்ன உடனே சொன்னாங்களா, போய் பாருங்க உமர்ன்னு எந்த கழுதைக்கு பேர் வச்சானோ அதுதான் உதைச்சிருக்கும். கழுதைக்கு கூட உமர்னு பேர் வச்சா உதைச்சு போட உதைச்சு. அவ்வளவு அந்த பேருக்கே பவர் இருக்கு. இந்த கிளிப்ல என்ன சொல்றாருன்னா, முந்தைய காலத்தில் ஒரு ராஃபிதி, தவறான கொள்கையை சார்ந்தவன், 2 கழுதைக்கு, ஒரு கழுதைக்கு உமர்னும் ஒரு கழுதைக்கு அபூபக்கர்னும் பேர் வச்சானான். அப்போ அதில் ஒரு கழுதை இன்னொரு கழுதையை எட்டி உதைச்சி செத்து போச்சு. 2 கழுதையில் ஒரு கழுதை செத்து போச்சு. அதை பற்றி அபூ ஹனீஃபா அவர்கள்ட்ட தீர்ப்பு வருது. அது ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான தீர்ப்பு. அதை சொன்னால் தான் மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்லாம் இயல்பாக நடக்கும், இல்லைன்னா முடங்கி போயிடும், ஒட்டுமொத்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும்.
இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள்ட்ட இந்த மார்க்கு தீர்ப்பு வருது. அப்போ அவர் சொன்னாராம், எந்த கழுதைக்கு அவன் உமர்னு பேர் வச்சானோ அந்த கழுதை தான் எட்டி உதைச்சிருக்கும். ஏன்னா உமர் தான் ரொம்ப கோவக்கார ஆளு, எதுக்கு எடுத்தாலும் ஆயுதத்தை நீட்டுவாரு. அதனால உமர்னு எந்த கழுதைக்கு பேர் வைத்தானோ அந்த கழுதை தான் எட்டி உதைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு மானகட்ட சிரிப்பை வேற சிரிச்சுக்கிறார். இதுக்கடையில் இவர் சகோதரர் பிஜி அவர்களுடைய வேற சிரிப்பை கேலி பண்ணிக்கிறார். பாருங்க எப்படி சிரிக்கிறார் பாருங்க, எந்த லட்சணமான போட்டோவை பாருங்க. இதை விட லட்சணமான போட்டோலாம் எங்ககிட்ட இருக்குதுன்னு அவர் சொல்லிக்கிறார். உங்களுடைய ரொம்ப ஆக்கமான போட்டோக்கள்லாம் எங்களிடத்தில் இருக்கு, அதையெல்லாம் வெளியிட்டோம்னா பத்தாது. இது சும்மா ட்ரெய்லர் தான், இது மெயின் பிக்சரை நீங்க இன்னும் பார்க்கவே இல்லை. 60 தலப்பாக்கட்டி ஆளுங்களை நீங்க கூட்டு வந்ததுக்கு பின்னால கண்டிப்பாக மெயின் பிக்சரை நீங்க பார்ப்பீங்க. எதற்காக வேண்டி சொல்றோம்னா, இது சஹாபாக்களை அவமதிக்கிற செயல் இல்லையா? ஏண்டா ஒரு கழுதைக்கு ஒரு பேரை வைக்கிறதா இருந்தாலும், ஒரு நபரை பார்த்து கழுதை என்று சொல்வதாக இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதானே. ஒரு நபரை கழுதை என்று திட்டுவதாக இருந்தாலும் அல்லது கழுதைக்கு ஒரு நபருடைய பெயரை வைப்பதாக இருந்தாலும் ரெண்டுமே சமம். இரண்டுமே அந்த நபரை கொச்சைப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அவமதிப்பது. அந்த வேலையை ஒரு வழிகட்ட கொள்கைக்காரன் செய்திருக்கிறான். மதிப்பிற்குரிய அபூபக்கர் அவர்களை அவமதித்திருக்கிறான், மதிப்பிற்குரிய உமர் அவர்களை அவமதித்திருக்கிறான். இதற்கு தகுந்த கண்டனத்தை பதிவு செய்யாமல் பேருக்கே பவர் இருக்குங்க. இது என்ன பெருமை வேண்டி கிடக்குது? இதை பார்த்துக்கிட்டு ஒரு சகோதரன் மாவட்ட தலைவர்கிட்ட வந்து கேட்டார், என்னங்க பேருக்கே பவர் இருக்குங்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கழுதைக்கு சைஃபுத்தின் பேரை வச்சு அப்போ கூட அது பிஜேபிஜின்னா கிடைக்குமான்னு கேட்டார். அதுக்கு நம்ம மாவட்ட தலைவர் ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னார், அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன இருந்தாலும் அவர் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது தப்பு, அப்படிலாம் சொல்லக்கூடாது என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நம்முடைய மாவட்ட தலைவர் விளக்கினார். இது எதுக்காக குறிப்பிடுறோம்? ரெண்டுமே ஒன்று. அப்போ சஹாபாக்கள் அவமதிக்கிறது யாருன்னு புரியுதா? நபி தோழர்களை கொச்சையான ஒரு பக்கம் பீட்டிக் கொள்வது, நாங்கள் தான் சஹாபாக்களை மதிக்கிறோம், நாங்கள் தான் நபி தோழர்களை நேசிக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த ரஷாதினுடைய ஒரு முகமூடியை கிழித்தறிந்து உண்மையான முகத்தை பார்த்தால் இதுதான் அவருடைய உண்மையான முகம். இப்படி ஏராளமான விஷயங்கள். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ரொம்ப இதுவுமே போடக்கூடிய கிளிப்புகள்லாம் ரொம்ப முக்கியமான கிளிப்பு. குறிப்பாக அந்த பிஏகே ஏபிகே என்னென்ன கேக்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லா கேக்கும் கண்டிப்பாக பாருங்கப்பா. ஏன் நீங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு கோத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் எதை வழிபாடாக கருதி செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் தப்புன்னு நெத்தி போட்டியில் அடித்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். தர்கா வழிபாடு, கந்தூரி வழிபாடு, மறைவான ஞானம் எல்லாத்தையும் ஒன்று விட்டு ஒன்று வந்துக்கிட்டு இருக்கும். ராக்கெட்டு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. கொஞ்ச நேரம் நான் பேசாமனாலும் அமைதியாக இருந்துடுவேன், இல்லை சாதியினாலும் வச்சு பேச விடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கிளிப்பணியை கண்டிப்பாக பார்த்தே தீரும். சந்தன கூடு நடத்துறது கூடுமா? இதான் கேள்வி. என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. சந்தன கூடு நடத்துவது கூடுமா? தர்காக்களுக்கு பெண்கள் செல்லலாமா? சகோதரர்களே, சந்தன கூடு நடத்துறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்டா பிதத். இதுவே போதுமே. சந்தன கூடு அது ஒரு பிதத்து, அதைத்தானே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதைத்தானே நீங்க ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறகு எப்படி நீங்கள் கை கோர்த்து மக்களுக்கு மத்தியில் போதனை செய்ய முடிகிறது? ஒரே மேடையில் அமர்ந்து எப்படியப்பா மக்களுக்கு மத்தியில் காட்சியளிக்க முடிகிறது? சிந்திச்சு பாருங்க. இவர்கள்லாம் வேடதாரிகள். ஆளாளுக்கு ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அவன் உன்னை வழிகேடுங்கிறாரு. ரஷாதி எதை வழிகேடு எதை பிதஅத்தின் சொல்றாரோ அதை அவர்கள் வழிபாடாகவே கருதி செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா ரெண்டு பேரும் பல்லை இடிச்சுக்கிட்டு கூட்டு சேர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய கபர்கள் மீது கட்டிடம் கட்டுவதும் அதுக்கு மேல தர்கா எழுப்புவதும் கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் அப்படி கருதினால் அது வேணாம், இல்லாட்டி வாதிப்போம். நான் அதை விரும்ப தகுந்தது அல்லன்னு சொல்றேன். தடுக்கப்பட்டது இல்லையா? ஹராம் அல்ல, மக்ரூஹ். அது கூடாதுன்னு சொல்றீங்க. கூடாதுதான், கூடாதுன்னு தான் சொல்றீங்க. கூடாது. அது போட்டு அது விவாதத்தில் வராது, விடுங்க. கூடாதுன்னு சொல்லிட்டா சரி. கூடாதுடைய தரம் ஒண்ணு இருக்குது. அது தரத்தை எங்களுக்கு தேவை. கூடாது நம்ம கூடாது புனிதமானதோ அது வரவேற்கத்தக்கதோ நன்மையானது இல்லைங்கிறீல்ல, இந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆளை விடுங்கிற. ஏன் விடுங்க? உண்மையிலேயே சைஃபுத்தீன் ரஷாதி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பாரே ஆனால் அவருடைய உண்மையான முகம் நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஒப்பந்தத்தில் நம்ம பிஜே சும்மா விடுவாரா? ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அவருடைய வாயாளியை கக்க வச்சு என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான நிலை அவருக்கு ஏற்பட்டது.
அதனால தான் எல்லா அவருடைய உள்ளுக்குள்ள இருந்த உண்மை தகவல்கள்லாம் வெளியே வருது. அப்போ கபரை கட்டக்கூடாதுன்னு தெளிவாக சொல்றாரு. நீங்க ஆளுக்கு ஒரு இடத்துல பிரான்ச் வச்சு கபரை கட்டி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்களே, நீங்களும் கபர் கூடாதுன்னு சொல்ற சைஃபுத்தின் ரஷாதியும் எப்படி ஒன்று சேர முடியும்? எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்க முடியும்? இது மாதிரி ஏராளமான கிளிப்புகள் மார்க்கத்திற்கு முரணாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் விதைத்திருக்கிறார்கள். சில இடங்களில் தன்னுடைய உண்மை முகத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அது மாதிரியான உண்மை முகத்தை காட்டியிருக்கிறார்கள். மறைவான ஞானத்தை பத்தி பேசுறாரு, கவனிங்க. மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய மறைவான ஞானத்தை நபிமார்கள், மகான்கள், பெரியார்கள்லாம் அறிவார்கள் என்று சொல்வது வழிகேடு என்று நாங்கள் சொல்கிறோம். ரைட்டு. அதை நீங்க வழிகேடு இல்லைன்னு சொன்னா அது வாதிக்கலாம். ரைட்டு. ஓகே. நாங்களும் வழிகேடுன்னு சொன்னா பிரச்சனையே அத்து போயிடும். அத்து போச்சு. ரைட்டு. இப்ப சொல்லிட்டு பதில் சொல்லுங்க. எது இல்ல இப்ப இல்ல தலைப்பாக்க வேண்டியதில்லை. நாங்களும் அதே கருத்து தான். இல்முல் கைபு அல்லாஹுக்கு மட்டும் தான் சொந்தம், வேற யாருக்கும் இல்முல் கைபு கிடையாது. சார் பிரச்சனை அத்து போச்சுன்னாரு, இனிமேதான் பிரச்சனையே. வீடியோ கிளிப்ல நம்ம எல்லாம் எடுத்து போடுவோம்னு அவருக்கு தெரியாதுல்ல, அதனால என்ன பிரச்சனை அத்து போச்சு. மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தாரு, இனிமேதான் பிரச்சனையே அவருக்கு இருக்குது. அப்போ மறைவான ஞானம் அவுலியாக்களுக்கு உண்டு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு உண்டு நீங்க சொல்றீங்க. இவர் சொல்றாரு மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அதுதான் என்னுடைய கொள்கை. இனிமே நம்ம ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஓபன் டிக்ளேர் பண்றாரு. எப்படிப்பா ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க? அவர் எப்படி உங்களுடைய அபிமானத்திற்குரிய ஆலிமாக மார்க்கத்தின் போர்வாளாக ஆக முடியும்? உங்க மார்க்கம் வேறையா இருக்குது. கபரை கட்டி வழிபாடு செய்வது உங்க மார்க்கம், சந்தனக்கூடி இழுப்பது உங்களுடைய மார்க்கம். இதுல அவர்கள் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தில், மாநாடு என்கிற பேரில் நடத்திய கூட்டத்தில் அவங்க சொல்றாங்க, நாங்க ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தில் சகோதரர்கள் இவர்கள் கிடையாது. அதை நாங்களே சொல்லுவோமே, நீ ஏத்துக்கிட்ட இஸ்லாத்துல கண்டிப்பா எனக்கு கிடையவே கிடையாது. ஏன் உங்க இஸ்லாமே அதுதானே? இஸ்லாம் என்கிற பேரில் இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்து அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த இஸ்லாத்துல கண்டிப்பா நாங்க கிடையாது. இதுக்கு எதுக்குப்பா இவ்வளவு செலவு பண்ணி ஒரு மாநாடு போட்டியே விட்ட? நாங்க ஒரு இவ்வளோ எங்களுடைய பொருளாதாரத்தில் அதை நாங்க சொல்லியிருப்போமே. இதை மக்களுக்கு மத்தியில் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக இறந்து போனவர்களிடம் கேள்வி கேட்பது, எதையும் யாசிப்பது நான் கூடாது என்று கருதுகிறேன். சரி, முடிஞ்சிருச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. இறந்தவர்கள்ட்ட நேரடியாக எதையுமே கேட்கக்கூடாது அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் கபர் முட்டிகள், முட்டி முட்டி எத்திய பேத்தவர்கள். அதனால தான் அவர்களை பற்றிலாம் கேள்வி வரும். நீங்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, இப்போ உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறாரு, உங்கள் ரைட் சைடில் அவர், உங்கள் லெஃப்ட் சைடில் இவர், அவருடைய கொள்கை என்னன்னு கேள்வி வந்துடக்கூடாது என்பதற்காக என் கொள்கையை பற்றி மட்டும் பேசுங்க ஹசரத், பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் பேசாதீங்க. என்னுடைய கொள்கை இதுதான், மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், இறந்தவர்கள்ட்ட எதையுமே யாசிக்க கூடாது. இதைத்தான் நீங்க சொல்றீங்களா? உங்க இஸ்லாமும் சைஃபுத்தின் ரஷாதியுடைய இஸ்லாமும் ஒண்ணா? அதை உங்களுக்குள்ள பேசி முடிங்க. அதற்கு பிறகு உங்களுடைய இஸ்லாத்தை பற்றியும் நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் தகுந்த ஆதாரங்களோடு எடுத்துரைக்கக்கூடிய இஸ்லாத்தை பற்றியும் அப்புறமா பேசிக்குவோம். உங்க ரெண்டு பேருடைய இஸ்லாம் ஒண்ணா? கண்டவனும் கலியவனும் மறைவான ஞானத்தை அறிவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உங்க இஸ்லாம், கபர் வழிபாடு செய்யக்கூடிய உங்க இஸ்லாம், தர்கா வழிபாடு செய்யக்கூடிய உங்க இஸ்லாம், இதுவும் சைஃபுத்தின் ரஷாதி சொல்லக்கூடிய இஸ்லாமும் ஒன்றா? பிறகு எப்படி அவரோடு கை கோர்த்து மக்களுக்கு மத்தியில் காட்சி அளிக்கிறீர்கள்? எப்படி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? இது பெரும்பாலும் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஜமாத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்திச்சதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் இமாம்கள்கிட்ட தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. இமாம்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது, அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அவங்க சொன்ன கருத்துல ஏற்றுக்கொள்ளத்தக்கவையும் இருக்கும், நிராகரிக்கத்தக்கவையும் இருக்கும். இதை சொன்னதுனாலே நம்மளை எதிர்த்தாங்க. நம்முடைய ஆரம்ப கால தாயிகள் அடி உதைகள் பட்டதற்கு இமாம்களை பற்றி உள்ளதை சொன்னதற்காக இவ்வளவு துன்பங்கள். அதைத்தானே உங்க ஹஜ்ரத் கிப்லா சொல்றாரு. இப்ப கேளுங்க. அது நூல்கள்ல ஒத்தியா பேசுறதுக்காக தான் எழுதிக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ்ல உறுதி செய்யப்பட்ட ஒரு சட்டத்தை கூட மறுக்கிற விதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக மலை தொழுகை கிடையாது, அதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது என்றெல்லாம் பெரிய பெரிய இமாம்கள் சொன்னதாக எழுதி வைத்திருக்க, இது தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். தவறுதான். தவறு தானே? ஹதீஸ்ல இருக்குதுன்னா
அது எவ்வளவு பெரிய இமாம் சொன்னாலும் ஹதீஸுக்கு முரணா சொல்றாங்கன்னா தள்ளுறதுதான். தள்ளிட வேண்டியதுதான். ஹதீஸுக்கு முரணா சொன்னா தள்ளுறது தான். அது எவ்வளோ பெரிய இமாமா இருந்தாலும் சரி. இத்தனைக்கு நாம் குறிப்பிட்டு கேட்ட விஷயம், அவர்கள் மதிக்கிற, அவர்கள் தங்களுடைய மார்க்க வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்ட இமாம் அபூ ஹனீஃபாவை பற்றி, அவருடைய இமாமாக கற்பித்து அவருடைய வழி நடப்பதாக மக்களுக்கு மத்தியில் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த இமாமை பற்றி கேள்வி கேட்டால் அவரை காப்பாற்றணுமா இல்லையா? குறைஞ்சது அந்த இமாமை தான் பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய இமாமை காப்பாற்றுவதற்கு வலிய வாதம் செய்திருக்க வேண்டும். தனக்குன்னு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அபூ ஹனீஃபாவை தூக்கி கடாசிடுவார். எவ்வளோ பெரிய இமாமா இருந்தாலும் தள்ளுறது தான். ஏன் தள்ளித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை அவருக்கு. இப்போ இவர் மார்க்கம் சொல்வதற்கு தகுதி படைத்தவரா? இன்னும் ஏராளமான விஷயம் கிளிப்பிங்க நிறைய இருக்குதுங்க. இப்போ அவங்க மதுஹபுகளில் என்னென்ன ஹதீஸுகள் மறுக்கப்பட்டிருக்குங்கிற விவரம், நூற்றுக்கணக்கான ஹதீஸுகளை இமாம் அபூ ஹனீஃபா மறுத்தது, சூனியத்தை இமாம் அபூ ஹனீஃபா மறுத்தது. இதில் வாய்ச்சவிடால் வேற விட்டுருக்கு. அந்த நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்திய இடங்கள்ல சூனியத்தை எந்த நல்லறிஞராவது மறுத்திருக்கிறார்களா? உங்களை தவிர வேறு யாராவது மறுத்திருக்கிறாரான்னு கேட்குறீங்களே. ஹசரத், உங்கள் மதுஹபு நூலையாவது ஒழுங்காக படிக்கிறீங்களா இல்லையா? இதில் 50 வருஷ காலம் மதரசாவில் குப்பை கொட்டணுன்னு வேற சொல்லிக்கிறீங்க. 50 வருட காலம் நீங்கள் ஆசிரியராக பணியாற்றியதாக சொல்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம். என்ன படிச்சு கொடுத்தீங்க நீங்கள்? உங்களுடைய ஹனபி மதுஹபை சார்ந்த மார்க்க அறிஞரான பத்ருத்தீன் அல் ஐனி பல்வேறு ஹனபி மார்க்க சட்ட விளக்க நூல்களை எழுதியவர். சொல்ல போனால் அவருடைய மதுஹப் நூல்கள்ல சுமார் 600க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த பத்ருத்தீன் அல் ஐனி அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். பல இடங்களில் எந்தெந்த மார்க்க சட்டங்கள்ல கருத்து வேறுபாடு வருமோ அந்த மாதிரி கருத்து வேறுபாடு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் காலஹுல் அல் ஐனி, இமாம் ஐனி இதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஒஹுவல் முஅத்தமது, இமாம் ஐனி சொன்ன இந்த கருத்து தான் ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து, இதுதான் கவனிக்கத்தக்க கருத்து உங்க மதுஹப் நூல்ல. அந்த பத்ருத்தீன் அல் ஐனி அவர்கள் ஷரஹ் சஹீஹுல் புகாரி, புகாரி என்கிற நூலுக்கு அவர் எழுதிய விரிவுரையில உம்தத்துல் காரியில சொல்றாரு, ஃபஅஜ்மஉ அலா அன்ன சிஹ்ர, பல்வேறு அறிஞர்கள் சூனியம் என்பதற்கு ஒரு தாக்கம் உண்டு என்று ஏகோபித்திருக்கிறார்கள். இல்ல அபூ ஹனீஃபா, ஆனா அபூ ஹனீஃபா இந்த கருத்தில் உடன்படவில்லை. வகால அபூ ஹனீஃபா அவர்கள் கூறுகிறார்கள், லைஸ லஹு ஹகீகா லா ஹகீகத லஹு இந்தஹு, சூனியத்திற்கு எந்த விதமான தாக்கமும் கிடையாது, அது ஒரு பொய், அது ஒரு பித்தலாட்டம் என்று இமாம் அபூ ஹனீஃபா சொல்லியிருக்கிறார். எங்க கையில மடியிலிருந்து எடுத்து சொல்லல, நீங்க உங்களுடைய மதரசாக்கள்ல பாடம் நடத்தக்கூடிய, நீங்கள் மதிக்கக்கூடிய ஹனபி மதுஹபினுடைய முக்கியமான அறிஞரான பத்ருத்தீன் அல் ஐனி அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து வந்தீங்கன்னா இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. உங்க அபூ ஹனீஃபாவை சூனியத்தை மறுத்திருக்கிறாரு, அதை பற்றி உங்களுடைய மதுஹப் அறிஞரே சொல்லியிருக்கிறாரு, இதற்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்து தொப்பியை பற்றி நம்ம ஷேக் ஹசரத் கிப்லா என்ன சொல்றான்னு நீங்க கேட்கணும்ல, அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தொப்பி ஒரு விரும்பத்தகுந்த ஆடை அப்படிங்கிற என் கருத்து. ஆடைதான் வரவேற்கத்தக்க விரும்பத்த, யாரும் கட்டாயம் பரதுன்னு எந்த கிதாபிலையும் யாரும் சொன்னதில்லை. அத தொப்பியால நீ அந்த மாதிரி கடுமையா பேசியிருக்கிறீங்களே, வரவேற்கத்தக்கதான். நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். தொப்பி போடக்கூடாது, தொப்பி போட அவசியம் இல்லைன்னு சொல்றத பாரதூரமா விமர்சனம் பண்ணி, அவசியம் இல்லைங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். இல்ல அப்படி சொல்வதை விமர்சிச்சுக்கிறீங்க கடுமையா. இல்ல அவசியம் இல்லைங்கிறத எங்கேயும் விதிக்கல. தொப்பிக்கு ஒரு ஹைசியத்தே இல்ல. பாருங்க, தொப்பியை பத்தி கேள்வி கேட்கப்படுது. அது ஒரு ஆடை, ஆடை தான் கண்ணால பார்த்தாலே தெரியுதுங்க, மேற்கொண்டு மார்க்க தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்டா அப்ப சொல்றாரு அது கட்டாயம்னு எந்த மதுஹப் நூல்லையும் கிடையாது. நீங்க கட்டாயம்னு பல இடங்கள்ல பேசியிருக்கிறீங்களே, எந்த இடத்துல பேசுனேன் நானா? எங்கேயுமே அப்படி பேசியது கிடையாது. தொப்பி போடுவது கட்டாயம் என்று நான் எங்கேயுமே சொல்லியது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்படி தொப்பி போடுறது கட்டாயம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, தொப்பியை கலட்டுறது எதுவும் பெரிய தலை ராஜாவுடைய கிரீடத்தை இறக்கி வைக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றீங்களே. அவர் ஒன்றுமே ஃபீல் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, தொப்பிங்கிறது ஒரு மேட்ரை, அது ஒரு சாதாரண ஆடின்ட்டார். இதுக்கு மேலே என்ன செய்ய போறிய? சோகத்தில் போய் முட்டிக்கங்க. உங்களுடைய மாகா நம்ம இவரை நம்பில நம்ம மேலப்பாளையத்தில் இறக்கணும். இதில் சாதி வேற சொன்னார், அவர் பெரிய சிங்கம்லாம் சொன்னாங்க. அவரை சொன்னார், பாவம் கூட்டத்தில் உள்ளவன் சொன்னான், கூட்டத்தில் உள்ளவன் சிங்கம் கலைஞருக்குன்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? அவர் எங்கேயாவது தன்னை சிங்கம் சொன்னாரா? எங்கேயுமே சொல்லலை.
அப்போ அவருடைய அந்த எண்ணத்தை நம்ம மதிக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நடுநிலையாக யோசிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இதை ஒரு கேலி செய்வதற்காகவும் இவருடைய மானத்தை மக்களுக்கு மத்தியில் பறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் கண்டிப்பாக கிடையாது. அது எங்களுடைய நோக்கமே கிடையாது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வயது முதிர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம மதிக்கிறோம். சொல்லப்போனால் அவருடைய அனுபவம் என்னுடைய வயதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அடிப்படையும் அவரை மதிக்கிறோம். நாங்கள் கேட்பது அப்படி ஒரு மார்க்க அறிஞராக வலம் வரக்கூடிய நீங்கள் மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை அல்லவா தெளிவான முறையில் எடுத்து சொல்லியிருக்கணும். இப்போ எங்களிடத்தில் தன்னந்தனியாக ரகசிய மஷூராவில் இதையெல்லாம் சொல்றீங்களே, இதே ஒப்பந்தத்தை மக்களாகி உங்களையெல்லாம் அழைத்து தெள்ள தெளிவாக நடத்திருப்போமே ஆனால் இந்த உண்மையை சொல்லியிருப்பாரா என்பது ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஏன் இது நாங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து கேட்டோம். அப்போ எல்லாத்தையும் சொல்கிறார், இதுதான் என்னுடைய கருத்து, இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, இதுக்கு மேல் கொண்டு என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. சொல்லப்போனால் விவாத காலத்தில் அவர் நபிகள் நாயகத்துடைய பெயரால் சொன்ன பொய்களை எல்லாம் பட்டியல் போட்டு இந்த பொய்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இதற்கு உரிய ஆதாரத்தை மக்களுக்கு மத்தியில் சமர்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் எந்த விதமான வாய்க்கு வந்ததையெல்லாம் அள்ளிவிடக்கூடிய ஒரு நபராகத்தான் சைஃபுத்தீன் ரஷாதி காட்சியளித்தாரே ஒழிய ஹஜ்ரத் கிப்லாவாக ஒரு காலத்திலையும் காட்சியளித்தது கிடையாது. இன்னும் பல இடங்களில் என்ன தெரியுமா சொன்னார், இது நானா பேசினேன், எனக்கே சந்தேகமாக இருக்கு, இதை நான் தான் பேசினேன்னா நான் ஒரு தடவை போட்டு கேட்க வேண்டியிருக்குன்னார். அட பாவிகளா, இந்த கொடுமையை நம்ம எங்கே போய் சொல்லிக்கிறது? அவர் பேசி வீடியோ கிளிப்பை அவருக்கு போட்டு காட்டுறோம், அதைத்தான் அப்படி தெள்ள தெளிவாக வீடியோவை பார்க்குறாரு, கேட்குறாரு, கேட்டுப்பட்டு நம்மளத்தில் திரும்ப பதில் கேள்வி கேட்குறாரு. இதை நான் தான் பேசுகிறேன்னா எனக்கு சந்தேகமாக இருக்கு. நாங்கள் கேட்குறோம், இந்த மாதிரி வார்த்தை எவன் சொல்லுவான்? குடிகாரன் சொல்லுவான். நல்லா குடிச்சு போட்டு சாக்கடையில் படுத்து புரண்டு கையிலையெல்லாம் பெரிய தலப்பாக மாதிரி தலையில் கட்டி போட்டு ஒரு ஆட்டத்தை போட்டு ஜோர ஆட்டத்தை போட்டுருவான். மறுநாள் காலையில் நானாப்பா இப்படி செஞ்சேன்னு கேட்பான். அந்த மாதிரி அப்பாவித்தனமாக நான் தான் இதை பேசுகிறேன்னா இப்படி கேட்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? மக்கள் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மார்க்க அறிஞர்கள் சூழ்ந்திருக்கிற சபையிலேயே இப்படி தெள்ள தெளிவாக மார்க்கத்தின் பெயராலும் நபிகள் நாயகத்தின் பெயராலும் பல பொய்களை புருடாக்களை அள்ளி விடக்கூடிய ஒருவராக இவர் இருப்பாரே, ஆனால் உங்களுக்கு மத்தியில் எவ்வளோ பொய்யை சொல்லியிருப்பார். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி எவ்வளோ பொய்யை சொல்லியிருப்பார். அதில் இன்னொரு பொய்யை சொல்கிறேன் கேளுங்க. இந்த பொய்யை எதுக்கு சொன்னாருங்கிறதே ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்தணும். 3 முறைக்கும் அதிகமாக மறுக்கவும் கூடாது. வேண்டாங்கன்னு ஒரு தடவை சொல்லலாம், இல்லைங்க வேணாங்க. 3 தடவைக்கு மேல மறுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கட்டாயம் தான். அன்பளிப்பை பற்றி பேசுகிறார். ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாரு, அதை 3 முறைக்கு மேலே மறுக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வரக்கூடிய ரிஸ்க் தடைப்பட்டு போயிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு போய் சொல்கிறார். இப்போ கவனிங்க. 3 முறைக்கும் அதிகமாக மறுக்கவும் கூடாது. வேண்டாங்கன்னு ஒரு தடவை சொல்லலாம், இல்லைங்க வேணாங்க. 3 தடவைக்கு மேல மறுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கட்டாயம் தான். வரக்கூடிய ஹதியாவை கேட்காமல் வரக்கூடியதை தடுத்தா அல்லாஹ்வே நானா கொடுத்துமே வேண்டாங்கிறான். அப்ப இவனுக்கு தேவையில்லை உனக்கு. அல்லாஹ் வர வேண்டியது நிறுத்திக்கிறாங்க. ஹதீஸினுடைய கருத்துக்களை பெரியவங்க சொல்றாங்க. ஹதீஸினுடைய கருத்துக்களை பெரியவங்க சொல்றாங்க. அது ஹதீஸினுடைய கருத்துக்கள் எங்க சொல்லப்பட்டிருக்குது? எந்த பெரியவங்க சொன்னாங்க? உங்களுக்கு வர வேண்டிய அன்பளிப்புகளை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகத்தின் பேரால் இத்தகைய பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்க தோணுது. ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல இவ்வளவு பொய்கள், பச்சை பொய்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் சிறிதளவு இருக்குமேயானால், இறைவனுடைய பயம் கொஞ்சோண்டு இருக்குமேயானால், எந்த ஒரு மோமினும் நபிகள் நாயகத்துடைய பெயரை பயன்படுத்தி இவ்வளவு பொய்களை சொல்லியிருக்கவே முடியாது. ஆனால் ரஷாதி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது நான் தான் பேசினேனா அப்படின்னு பல இடங்களில் கேட்டுக்கிறாரு. இன்னும் சில கிளிப்புகளை போட்டு காட்டும் போது இதில் கட்டிங், ஃபிட்டிங், வெட்டிங், ஒட்டிங் இதெல்லாம் நடந்திருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. தெளிவாக சவால் விட்டோம். நீங்கள் எந்த ஆய்வு கூடத்துக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய பேச்சை அனுப்பி வைங்க, நாங்கள் போட்ட இந்த கிளிப்பை அனுப்புங்க. அதில் கட்டிங், ஃபிட்டிங், வெட்டிங், ஒட்டிங் நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்போம் என்கிற அளவுக்கு நாங்கள் சவால் விட்டுருக்கோம். யார்கிட்ட போய் கட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்களப்பா போட்டுக்கிட்டு இருப்பீங்க. பிஜியோடைய ஒரு கிளிப்பை போடுவாங்க, ஒரு கிளிப்புன்னு சொல்லி போடுவாங்க. இப்போ அங்கே ஃபுல்லாக வியாபாரமே அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதானே வேலையை. பிஜி அவர்கள் பேசி அவருடைய பேச்சிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அங்கே எங்கே வெட்டி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து ஒட்டி ஒரு படம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. யாக்கா இருந்தாலும் அந்த படத்தை தான் கொண்டு வரான். எவனாவது புது படம் கொண்டு வருவானான்னு பார்த்தா எவனையுமே காணும். திருட்டு விசிடி கூட கிடைக்காது போல.
எல்லாருமே ஒரே படத்தை வச்சிருக்கிறாங்க, வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க இடத்துல புதுசு புதுசாக படம் இருக்குது, 100 நாள் வச்சு ஓட்டுற அளவுக்குலாம் படம் இருக்கு. அப்போ இது எதற்காக வேண்டி சொல்றோம்னா, பிஜே அவருடைய கிளிப்புன்னு ஒரு கிளிப்பை போடுவாங்க. ஒரு கிளிப்பு பிஜே அவர்கள் ஜிகு ஜிகுன்னு 5 சட்டை போட்டிருப்பார். 5 சட்டைனா என்ன, இப்படி பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ப்ளூ கலர், திடீர்னு மஞ்சள் கலர், திடீர்னு சிவப்பு, 5 சட்டை வந்துருப்பா. அது ஒரு கிளிப்பா. இதுதானப்பா ஃபிட்டிங் வேலை, இதுதானப்பா கட்டிங். 5 இடத்துல பிஜே அவர்கள் பேசியதை ஒன்று கோத்து மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்தை சித்தரிக்கக்கூடிய கூட்டம் நீங்க செய்யக்கூடிய அந்த இழி செயலை ஒரு காலத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் அல்லாஹ் மட்டும் பயப்படக்கூடிய மக்கள் என்கிற காரணத்தினால் நீங்க பேசியதை அப்படி எடுத்து போடுறோம். இதற்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? நீங்க எப்போது வேண்டுமானாலும் மேலப்பாளையத்துக்கு வாங்க. இது உங்கள் மீது நாங்கள் சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு சாதாரணமான குற்றச்சாட்டு இல்லை. நீங்க எங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சீடிக்களையும் பிஜே அவர்களுடைய பேசிய கிளிப்புகளையும் போட்டு எங்கள் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அபாண்டமானது. பதிலளிப்பதற்கு எங்களுக்கு மிக மிக எளிதானது. பல நேரங்களில் நாங்கள் பதிலளித்திருக்கிறோம். இதே பஜார் மேடையிலேயே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை கூட்டி அவர்கள் முன்வைத்த பல கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருப்போம். அதையே திரும்ப திரும்ப போட்டு பதில் அங்கேன்னு கேட்கிறது. உண்மையில நீங்க மார்க் அறிஞராக இருந்தால் நீங்க மக்களுக்கு மத்தியில் எப்படி வாதத்தை வைக்கணும்? இதோ இவர்கள் கண் திருஷ்டியை மறுக்கிறார்கள், இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மறுக்கிறார்கள், இன்னென்ன வாதங்களை முன்வைத்து மறுக்கிறார்கள், அதற்கு என்னுடைய பதில் இது, இதற்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டா நீங்க உண்மையிலேயே மார்க் அறிஞர். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிற ஒரு மாதிரி இதை மறுக்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள், இதை மறுக்கிறார்கள், அதை மறுக்கிறார்கள். இது வாதமா? இது ஆக்கப்பூர்வமான பேச்சா? முறையாக நாங்கள் என்ன வாதங்களை எல்லாம் சொல்லி சில பொய்யான செய்திகளை மறுக்கிறோமோ அந்த முறையான வாதங்களை வைத்து பேசுங்க. அதற்கு உங்களுடைய பதிலை தெள்ள தெளிவான பதிலை சொல்லுங்க. அதற்கு பிறகு நீங்கள் வைத்த ஆக்கப்பூர்வமான அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிப்போம், பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா பொத்தாம் பொதுவில் மறுக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்படி சரியான முறையில் பதில் சொல்வதற்கு ஏற்றதாக இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத இதெல்லாம் போட்டு கூகுன்னு ஆக்கி இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது, அதை இறுதியில் போடுவேன், என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது, அதை இறுதியில் உங்களுக்கு போடுவேன். நம்ம பார்க்குறோம் பெரிய ஒரு விஷயம் ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்குது, என்னதான் சொன்னாலும் பார்ப்போமே. நம்ம தப்புன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய செய்தான் சொன்னாலே ஏற்றுக்கிறோம், சைஃபுத்தின் ரஷாதி சொன்னால் ஏற்றுக்க மாட்டோமா? உடனடியாக ஏற்றுக்கொள்வோம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்னு பார்த்தா நபிகள் நாயகத்தை குழப்பவாதி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கிளிப்பை பிடித்து போட்டு விடுறாங்க. நான் கேட்க கொஞ்சம் சிந்தனை உள்ளவங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தண்ட ஈமான் கொஞ்சம் கூட இல்லை, சிறிதளவு கூட ஈமான் இல்லை. அப்படிப்பட்டவங்க கூட நபிகள் நாயகத்தை குழப்பவாதின்னு சொல்வானா? ஒரு குடிகார ரசூலுல்லாஹ் பார்த்து குழப்பவாதின்னு சொல்வானா? இன்ன பிற பாவங்களை செய்யக்கூடியவன் நபிகள் நாயகத்தை பார்த்து குழப்பவாதின்னு சொல்வானா? நபிகள் நாயகத்தை பார்த்து ஒருவன் குழப்பவாதி என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்ட அறிஞனாக இருந்தாலும் சரி அன்ற வினாடியே இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டான். யாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர்களாக இருக்கட்டும், நாம உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை ஒருவன் குழப்பவாதி என்று சொன்னால் அவன் முஸ்லிமே கிடையாது. இதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆனா அவங்க கிளிப்பை போடுறாங்களே, கூட இருக்கிற பூம்பும் மாடுகள் புள்ளும் இங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்பவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்கெங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும்னு தெரியாதா? நபிகள் நாயகம் திருட்டை ஆதரித்தார்கள் அவங்க இடத்துல போய் சொன்னா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணு மூடிக்கிட்டு சொல்லுவாங்க கூட. என்ன செய்தியை சொல்றாங்கன்னு கவனிங்க. உங்களை திட்டுவதற்காக சொல்லல, நபிகள் நாயகத்துடைய பெயரை சொன்னால் அவரை மதிக்கக்கூடிய வகையில் தாராளமான முறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் ஓதுங்க. நாங்களும் நபிகள் நாயகத்திற்காக வேண்டி ஸலவாத் ஓதக்கூடியவர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் பேர்ல என்ன சொல்லப்படுது? அவர் உள்ளதை சொல்றாரா, கைச்சரக்கு எடுத்து சொல்றாரா? அதை பார்க்கணுமா இல்லையா? அது மாதிரி சகோதரர் அல்தாவி பேசிய கிளிப்பை கடைசியில் போடுறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்ச காரணத்தினால எங்களை போய் குழப்பவாதின்னு சொல்றியே, அப்படி பார்த்தா இதே பிரச்சாரத்தை செஞ்ச ரசூலுல்லாஹ்வை நீ குழப்பவாதின்னு சொன்னது ஆயிருமே அப்படின்னு போட வேண்டிய இடத்த அந்த கிளிப்பை பார்த்தீர்களா? நபிகள் நாயகத்தையே குழப்பவாதி என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் என்ன சொன்னோம் அந்த கிளிப்பில்? நாங்கள் என்ன பேசியிருக்கிறோம் அங்கே? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய காரணத்தினால் எங்களை பார்த்து நீங்கள் குழப்பவாதி என்று சொல்கிறீர்களே,
இந்த பிரச்சாரத்தினால் நாங்கள் குழப்பவாதி என்றால் அப்புறம் ரசூலுல்லாஹ்வின் குழப்பவாதிங்களான்னு கேட்டா நபிகள் நாயகத்தை குழப்பவாதின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒருத்த கூட்டத்திலேருந்து தொப்பியை போட்டு 4 பேர் முன்னால் உட்காந்துருக்குறாங்க. எங்கிருந்து இறக்கி கூட்டிட்டு வராங்க, அடப்பாவி அடப்பாவின்னு அங்கிருந்து ஒரே அசரீதியாக இருக்கு. என்ன சொல்றாங்கன்னே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த குழப்பவாதின்னு வார்த்தை வரும்போதுலாம் அடப்பாவி அடப்பாவி என் கையில தாங்க, என்னத்தை உன் கையில தர்றது, அங்கே என்ன சொல்றாங்கன்னு ஒழுங்கா கேட்பியா? அதை விட்டு அடப்பாவின்னு சொல்லிட்டா உங்களுடைய ஈமானுடைய வெளிப்பாடா போயிருமா? இப்ப நம்ம அப்பாவி மக்களை பார்த்து கேட்கிறோம், மார்க்கத்தின் பேரால் என்னென்ன தகவல்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள்லாம் யாக்குத்துபா ஒரு கிளிப்பை போட்டால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். யாக்குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த யாக்குத்துபாவை நீங்கள் மதிக்கக்கூடிய ஹசரத் கிப்லா சைஃபுத்தீன் ரஷாதி ஆதரிக்கிறாரா? யாக்குத்துபாவளையும் பிள்ளை தெரியுமா? யாக்குத்துபா நம்ம ஒரு இடத்துல அது சொல்லப்பட்டது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு தவிலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு தவில சொன்னேன். அது மத்த முற்றிலுமான அதனுடைய கவிகளோ அடிப்படைகளோ எனக்கு தெரியாது. அப்ப யாக்குத்துபாவை அந்த ஒன்னு ஆதரிச்சு பேசினீங்கல்ல, அது தவறு. ஆதரிக்கல, யாக்குத்துபாவை ஆதரிக்கவில்லை அப்படின்னு சைஃபுத்தீன் ரஷாதி பகிரங்கமாக டிக்ளேர் பண்றாரு. நீங்கள் அதை வச்சு தானே உங்களுடைய புலப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. மேலப்பாளையத்தில் மார்க்க பிரச்சாரம் செய்கிறோங்கிற பேரில் பல்வேறு விதமான பொய்யான தகவல்களை சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் தடுத்த காரியங்களை எல்லாம் அரங்கேற்றி யாக்குத்துபாவை ஓதி அதன் மூலமாகத்தானே மக்களுக்கு மத்தியில் புலப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இது மார்க்கத்தில் ஆதரிச்சதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா? திருமறை குர்ஆனும் அதை ஆதரிக்கவில்லை, நபிகள் நாயகமும் ஆதரிக்கவில்லை, நீங்க மதிக்கிற உங்க சைஃபுத்தீன் ரஷாதி அவர்களும் ஆதரிக்கவில்லை. எப்படி நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம் பண்றீங்க என்பது புரியாத புதிராகவே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அப்ப எந்த அளவிற்கு நீங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், எப்படியான பிரச்சாரங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல பார்த்தா இந்த மாநாட்டில் சைஃபுத்தீன் ரஷாதி அவர்கள் பேசுகிறார். ஆரம்பத்தில் 101 தலைப்பில் விவாதம் நடப்பதாக ஒப்பந்தம் போட்டாங்களே, ஆரம்பத்தில் நடைபெற்ற விவாத தலைப்புகளுக்கெல்லாம் எங்களுக்கு கடிதத்துக்கு மேலே கடிதம் கொடுத்தாங்களே, மிச்சம் 100 சொச்சத்தை பேசுவதற்கு இவர்கள் ஏன் வரவில்லை, பயந்து ஓடிவிட்டார்கள் என்று ஒரு பச்சை பொய்யை மக்களுக்கு மத்தியில் அவிழ்த்து விடுறார். ஆலிம்சா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யார் பயந்து ஓடினது? மிச்ச தலைப்புகளை பேச மறுத்தது யார்? மிச்ச தலைப்புகளை பற்றி பேசுவதற்கு நேரம் இருந்த போதிலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறித்து அதை பற்றி தொடர்ந்து மௌனம் சாதித்தது யார்? மரைக்காயர்பட்டினத்தில் நடந்த விவாத ஒப்பந்தப்படி முதல் 2 தலைப்புகள் பேசுவதற்குரிய தேதிகள் முடிவாச்சு. இஜ்மா கியாஸ் மார்க்கத்தில் உண்டா அப்படின்னு தலைப்பு, நம்ம சாதி அவர்களுடைய தலைப்பு. அந்த தலைப்பில் அவர் தெல்ல தெளிவாக ஆலிம்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு சொன்னார், என்ன மன்னிச்சிருங்க, இஜ்மாவை நிலைநாட்டுவதற்கு குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ எந்த ஆதாரமும் இல்லை, தெல்ல தெளிவாக போட்டார். அதில் ஓடி வந்த ஆள் தான் இவர். அப்போ நம்ம எதுக்காக வேண்டி சொல்கிறோம் என்று சொன்னால், அப்போ மரைக்காயர்பட்டினத்தில் நடந்த விவாத ஒப்பந்த பிரகாரம் மிச்சமுள்ள தலைப்புகள் எப்போது நடைபெற வேண்டும் என்கிற தேதியை சைஃபுத்தீன் ரஷாதி தான் சொல்லணும். எப்போ சொல்லணும்? விவாதத்தினுடைய முதல் தலைப்பான இஜ்மா பற்றிய விவாதம் முடிவடையக்கூடிய தருணத்தில் அவர் சொல்லணும் அப்படின்னு ஒப்பந்தத்தில் பேசி முடிவாச்சு. விவாதம் முடிவடையக்கூடிய நேரம் மதிய ஒரு ஓய்வு நேரம். நம்ம தரப்புலேருந்து சில மார்க்க அறிஞர்கள் போய் கேட்குறாங்க, என்ன அலிம்சா அந்த டேட்டை நீங்கள் தானே சொல்லணும், எப்போ சொல்கிறீங்க? இல்லை, நான் தன்னந்தனியாக எப்படி சொல்ல முடியும், மஷூரா பண்ணி நான் சொல்கிறேன், நான் தனியால் கிடையாது, எல்லார்ட்டையும் சேர்த்து கலந்து பேசி தானே சொல்ல முடியும், மஷூரா பண்ணி சொல்கிறேன்னார். சரின்னு உட்கார்ந்தாச்சு. இடைவெளி நேரம் முடிஞ்சிருச்சு, முதல் தலைப்பு முடியக்கூடிய தருவாய். கடைசி வரையிலையும் டேட்டு சொல்ல கடமை, தேதியை குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்ட சைஃபுத்தீன் ரஷாதி அவர்கள் சொல்லவே கிடையாது. 2வது நாள் 3வது நாள் விவாதம் முடிகிற வரையில் அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை. அப்போ என்ன நடக்குது? அதுக்கப்புறம் விவாதம்லாம் முடிஞ்சு நம்ம தரப்புலேருந்து ஆரம்பத்திலே அவர்களுக்கு மெயிலெலாம் போயிடுச்சு. அப்போ என்னென்ன தலைப்புகள் சொல்லியிருக்கிறீங்க, இது தொடர்பாக நான் மிக விரைவில் பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பதில் மெயிலை இதுவரையிலும் அனுப்பவே இல்லை. யாராக இருந்தால் அவருக்கு சொல்லுங்க. ஆனால் இதுக்கு மாத்தமாக என்ன நடந்துச்சு தெரியுமா? சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஜமாத்தினுடைய தணிக்கை குழு உறுப்பினர் சகோதரர் கலீல் ரசூல் அவர்கள் எதேச்சியா சைஃபுத்தீன் ரஷாதியை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த பர்சனல் விஷயமா ஸ்டேஷனுக்கு போயிருந்தாரு. ரஷாதி அவர்கள் கலீல் ரசூல் அவர்களை கடந்து போகும்போது ரஷாதியே வழிய கலீல் ரசூல் அவர்களை சந்தித்து பேச வராங்க. அப்போ கலீல் ரசூல் கேட்குறாரு, கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அவரையும் விசாரிக்கிறார், இன்னும் நல்லா இருக்கீங்களா,
அண்ணெல்லாம் எப்படி இருக்கிறாரு? இங்கே சும்மானா அண்ணன் அண்ணன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்கே அண்ணெல்லாம் எப்படி இருக்கிறாரு? சரி ஒரு இங்கீதம் விசாரிச்சு விட்டு நம்மளால் சும்மா இருப்பாரா கையில் சூடு அங்கேயும் கேட்குறாரு. ஆலிம் சார் விசாரிக்கிறதுலாம் சரிதான், அந்த மிச்ச தலைப்பு பேசணுமே அதை பற்றி தேதின்னு சொல்லவே இல்லையே. அங்கே கலியில் சூலை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தா அவர் ஓடியே போயிருப்பார். ஆஹா இவனையா போய் விசாரிக்க வந்துன்னு ஓடி இருப்பார். அங்கே முகத்தாச்சிலையும் பார்க்க மாட்டார், நேருக்கு நேரம் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைப்பார். அதைத்தான் சொல்கிறோம். அவர் கேட்குறாரு, விசாரிச்சு விட்டு இவரும் பதில் நீங்கள் நல்லா இருக்கலான்னு விசாரிச்சு விட்டு அந்த மிச்ச தலைப்பு தேதியை சொல்லணுமே அது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். ஆனால் மெயில் அனுப்பிட்டேனே, இவருக்கு மெயில் அனுப்பின தகவல் தெரியல. அப்படியா நான் போய் கேட்டுக்கிறேன்னு சொல்லி போய் தலைமையை விசாரிச்சா ரஷாதியிடமிருந்து எந்த விதமான மெயிலும் வரவில்லை. நீங்க அனுப்பிய மெயில் மக்களுக்கு மத்தியில் காட்ட முடியுமா? இப்ப சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களால மறுத்து பேச முடியுமா? அப்ப விவாதத்திலிருந்து பின்வாங்கி ஓடியது யாரு? இதுல மக்களுக்கு மத்தியில் வீராப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் மிச்ச தலைப்பையெல்லாம் பேசுறதுக்கு இப்ப தயாராக இல்லை. இனிமே பேச வேண்டிய தலைப்பு பிஜே மூமினா காஃபிரா, அதைத்தான் பேசணுமா? அதுவே ஒப்பந்தத்துக்கு மாத்தோம், நீங்க சொன்ன உங்களுடைய கொள்கைக்கு மாத்தோம். அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார். நான் எந்த தனிப்பட்ட மனிதனையும் காஃபிர் என்று சொல்லவே மாட்டேன்னு பல இடங்களில் பேசியிருக்கிறார். இப்படியாக முழுக்க முழுக்க பொய்யையே மூலதனமாக கொண்டு மக்களுக்கு மத்தியில் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்க வியாபாரி தான் சைஃபுத்தீன் ரஷாதி. ஒரு மார்க்க அறிஞர் கிடையாது. மார்க்க அறிஞருக்கு என்ன இலக்கணமோ அந்த இலக்கணம் சுத்தமாக அவரிடத்தில் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஹதீஸுக்காக பாடுபட்ட, ஹதீஸுகளுக்காக அடி உதையை, ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் நிலைநாட்டுவதற்காக அடி உதையை வாங்கிய எங்களை பார்த்து சொல்றீங்களா? ஹதீஸை மறுக்கிற கூட்டம். ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் பட்ட மாதிரி ஒரு அடி உதைகளை எந்த காலத்தில நீங்க பட்டிருக்கிறீங்களா? தொழுகையில் விரல் அசைத்தல் என்பது ஹதீஸு. இத்தனைக்கும் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி, நசையில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நான் அகமது நசை என்று குறிப்பிடுவதற்குரிய காரணம் இவர்கள் வஹீக்கு ஒப்பாக கருதக்கூடிய புகாரில் கூட அந்த செய்தி கிடையாது. ஆனால் அந்த ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பட்ட கஷ்டம், எங்களுடைய தௌஹீத் சகோதரர்கள் அடைந்த துன்பம், தொழும்போது ஹவுஸ்ல தூக்கி போட்ட வரலாறு, விரலை ஒடித்த வரலாறு, தொழுது கொண்டிருக்கும் போதே முதுகில் அடித்த வரலாறு, அதெல்லாம் எதுக்காக? நபிகள் நாயகம் சொன்னதை அமுல்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக. ஒன்றை நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பது உறுதியாகிவிட்டால் அதை உயிரை கொடுத்தோடும் பாடுபடக்கூடிய கூட்டம் நாங்கள். நபிகள் நாயகம் சொன்னதை ஒருவன் மறுப்பானையானால் அவன் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டான் என்பதை பல காலமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு நாங்கள். எங்களை பார்த்து ஹதீஸை மறுக்கக்கூடிய கூட்டம்னு சொல்றீல. உங்க இமாமு அபு ஹனீஃபா எவ்வளவு ஹதீஸை மறுத்திருக்கிறாரு தெரியுமா? ஹஜ்ஜில் பலிப்பிராணிகளுக்கு அடையாளம் இடக்கூடிய ஒரு வழக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸ்களில் இருக்குது. அதை பற்றி பஹ்ருல் முஹைத்தில் இமாம் அபு ஹனீஃபாவுடைய சொல்லப்படுது, ஃபஇன்னி அக்ரஹுல் இஷ்ஆர, நான் அதை வெறுக்கத்தான் செய்கிறேன். ஹதீஸில் தெளிவாக இருக்குது. ஹஜ்ஜில் குர்பானி கொடுப்பாங்கல்ல, அந்த குர்பானி பிராணிகளுக்கு அடையாளம் விடக்கூடிய ஒரு வழக்கு ஹதீஸ்களில் இருக்குது. அபு ஹனீஃபா சொல்றாரு ஹதீஸ்ல இருக்குங்கிறதையெல்லாம் குறிப்பிட்டு விட்டு அபு ஹனீஃபா சொல்றாரு நான் அதை வெறுக்கத்தான் செய்கிறேன். ஒவ்வொரு முசுலத்துன், அதுவும் ஒரு விதமான சிதைத்தல் தானே. அறிவை புகுத்துறது யார்? மார்க்கத்தின் பேரால் அறிவை புகுத்துவது யார்? அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடிமைகளாகிய பெண்களை பள்ளிவாசலில் வருவதை விட்டும் தடுக்காதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபு ஹனீஃபா சொல்றாரு, ஃபஅம்மல் யௌம் ஃபஇன்னி அக்ரஹு லஹுன்ன, ஆனால் இன்று நான் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்வேன், அதை நான் வெறுக்கிறேன். சொந்த கருத்தை திணிக்கிறது யாரு? நீங்கள் மறுக்கக்கூடிய ஹதீஸுகளுக்கும் நீங்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய இமாம்கள் மறுக்கக்கூடிய ஹதீஸுகளுக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லணும். அதை விட மிக முக்கியம், இந்த கிளிப்புகளுக்கு பதில் சொல்லுங்க. நபியின் பேர்ல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவ்வளவு பொய்களை சொன்னீங்களே, அதுல ஒரு பொய்க்காவது பதில் சொல்லுங்க, அதற்குரிய ஆதாரத்தை காட்டுங்க. இவ்வளவு காரியத்தையும் எதுக்கு செய்யறாரு நினைக்கிறீங்க? எதற்காக இவ்வளவு காரியத்தை செய்யறாரு? அதை அவரே தன்னுடைய வாயால சொல்றாரு, கேளுங்க. ரொம்ப விளம்பரம் கொடுத்தது நான் சொல்றேனே, நான் இந்த அளவுக்கு மேடை ஏறுறதுன்னா பிஜே தான் காரணம், இல்லாட்டி என்ன எவனுக்கு தெரியும். அதனால எனக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்குதுன்னு சொன்னா அவர் மூலமா தான் வந்துகிட்டு இருக்கு. உனக்கு அவர் தௌபா கியூபா செஞ்சாருன்னா என் வருமானம் பூரா போயிடும்.
மாறினாராக்க அதோட நம்ம சாப்டர் க்ளோஸ். இது ஒரு மார்க்க அறிஞர் பேசக்கூடிய பேச்சா? நீங்க உண்மையிலேயே நான் உளமாற கேட்குறேன், இதில் என்ன சொல்றாரு? பிஜேயை வச்சு தான் என்னுடைய வருமானம், அவர் தௌபா கேட்டார்னா என்னுடைய ஒட்டுமொத்த வருமானமும் போச்சு, அவர் தௌபா கேட்காம இருக்குது எனக்கு ரொம்ப நல்லது, என்னுடைய பொருளாதாரம் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது, அவரை வைத்து தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், என்னை பற்றி எந்த ஒரு நாதிக்கும் தெரியாது என்று அங்கே ஒப்புக்கொள்கிறார். இங்கே நம்ம கேட்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை உண்மையிலேயே சத்தியம் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால், அதில் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால், அதை நோக்கி நாங்கள் வர வேண்டும் என்று தான் நீங்கள் ஆசைப்படணும். பொதுமக்களை பார்த்து கேட்குறேன், ஜமாத்தார்களை நோக்கி கேட்குறேன், சைஃபுத் நஷாதி அவர்களையும் சேர்த்து கேட்குறேன். நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரம் சத்தியம் என்பதில் உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால், பிஜே முதற்கொண்டு நாங்கள் அனைவர்களும் உங்களுடைய சத்திய கொள்கையில் இணைய வேண்டும் அப்படின்னு தானே நீங்கள் விரும்பணும். ஆனால் என்ன விரும்புறீங்க? வந்துடாதீங்க, உங்களை வச்சு தான் நமக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது, நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான், என் வியாபாரம் ஃபுல்லாக படுத்துக்கும், அதோடு என்னுடைய சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல? பிஜே தௌபா கியூபா செஞ்சுட்டார்னா அதோடு என்னுடைய சாப்டர் க்ளோஸு, அதுதான் உண்மையும் கூட. அப்போ இவ்வளவு தெளிவாக நான் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு மத்தியில் சொல்லவில்லை, என்னுடைய வியாபாரத்திற்காகத்தான் சொல்கிறேன் என்பதை இவ்வளவு தெளிவாக சொன்னதற்கு பின்னாலேயும் அவரை மார்க்க அறிஞர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உள்ளச்சத்தோடு மக்களுக்கு மத்தியில் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதில் பெண்கள் பயான்கிற பேரில் பெண்களையெல்லாம் அழைத்து முக்காடு போட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறீங்களே, இதை பற்றி உங்களால் பதில் சொல்வதற்கு திராணி இருக்குதா? அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம், தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை திருமறை குர்ஆன் ஆதாரபூர்வமான நபிமொழி, இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இந்த இரண்டை நிலைநாட்டுவதுதான் தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை. இந்த இரண்டையும் நிலைநாட்டுவதற்காக உயிரை இழப்பதற்கு கூட இந்த கூட்டம் அஞ்சாது என்பதை சொல்லிக்கொண்டு, முழுக்க முழுக்க ஹதீஸ்களை மறுப்பவர்கள் நீங்கள் தான் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்துவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹுந்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்